குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அரபிக்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், சரியா, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறோம். ஏதோ ஒரு விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ? ஆப்கு கைசே பத்தா, ஆப்கு கைசா பத்தா, சரியா, ஆப்கு கைசா பத்தா, ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படி தெரியும். இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? கைஃப் தாரஃப், கைஃப் தாரஃப், சரியா, கைஃப் தாரஃப், கைஃப் ஹவு, தாரஃப் யூ நோ. நம்ம ஒரு டூ மட்டும் இடம் சேர்த்து ஹவு டு யூ நோன்னு சொல்கிறோம், சரியா. கைஃப் ஹவு தாரஃப் யூ நோ, சரியா. அப்போ அரபிக் படி பார்த்தா ஹவு யூ நோன்னு தான் வரும், நம்ம ஹவு டு யூ நோன்னு சொல்லணும், சரியா. கைஃப் தாரஃப், கைஃப் தாரஃப், ஹவு டு யூ நோ. ஆப்க்கு கைசே பத்தா, உனக்கு எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ, ஆப்க்கு கைசே பத்தா, கைஃப் தாரஃப், சரியா. ஓகே, அடுத்தால பாருங்கள். இதே கொஞ்சம் வித்தியாசம் எப்படி கேட்குறோம்னா, இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும், உனக்கு இதை பற்றி எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ அபவுட் திஸ். ஆப்கு இஸ்கே பாரி மே கைசா பத்தா, ஆப்கு இஸ்கே பாரி மே கைசா பத்தா, சரியா. ஆப்கு இஸ்கே பாரி மே கைசா பத்தா, உனக்கு இதை பற்றி எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ அபவுட் திஸ். இப்போ அந்த அபவுட் திஸ்க்கு உள்ள வேர்டு அரபிக் என்னது, அதை சென்டென்ஸில் லாஸ்ட்டில் போடுங்க. நம்மகிட்ட இப்போ ஹவு டு யூ நோ அரபிக் இருக்குது, அதுதான் கைஃப் தாரஃப். அப்போ அபவுட் திஸ்க்கு அரபிக் என்னது, அன்ஹாதா. அப்போ கைஃப் தாரஃப் அன்ஹாதா, சரியா. கைஃப் தாரஃப் அன்ஹாதா, ஹவு டு யூ நோ அபவுட் திஸ். ஆப்க்கு இஸ்கே பாரி மே கைசா பத்தா, உனக்கு இதை பற்றி எப்படி தெரியும். கைஃப் ஹவு தாரஃப் யூ நோ அன் அபவுட் ஹாதா திஸ். சேத் சொல்லும்போது கைஃப் தாரஃப் அன்ஹாதா, கைஃப் தாரஃப் அன்ஹாதா, ஹவு டு யூ நோ அபவுட் திஸ். ஆப்க்கு இஸ்கே பாரி மே கைசா பத்தா, சரியா. உனக்கு இதை பற்றி எப்படி தெரியும், கரெக்டாக வரும். சொல்லிவிட்டு அடுத்தால என்ன கேட்குறோம்னா, உனக்கு யார் சொன்னது, உனக்கு யார் சொன்னது. ஆப்கு கிஸ்னே போலா, ஹூ டோல்டு யூ, ஹூ டோல்டு யூ, உனக்கு யார் சொன்னது. ஆப்கு கிஸ்னே போலா. மின் கால் லக், சரியா, மின் கால் லக், சரியா. மின் ஹூ கால் டோல்டு லக் யூ, கரெக்டா. மின் ஹூ கால் டோல்டு லக் யூ. அப்போ சேர்த்தும்போது மின் கால் லக்னு சொன்னால் ஹூ டோல்டு யூ. ஆப்கு கிஸ்னே போலா, உனக்கு யார் சொன்னது, சரியா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம் தெரியுமா. கார் கதவு திறந்திருக்குன்னு சொல்லணும். கார் கதவு திறந்திருக்கிறது. தி கார் டோர் இஸ் ஓப்பன், தி கார் டோர் இஸ் ஓப்பன். காடி கா தர்வாஸா குல்லா ஹை, காடி கா தர்வாஸா குல்லா ஹை, தி கார் டோர் இஸ் ஓப்பன். கார் கதவு திறந்திருக்கு. இதுக்கு என்ன அரபிக். பாபல் சையாரா மஃப்தூஹ், பாபல் சையாரா மஃப்தூஹ், சரியா. பாபல் சையாரா மஃப்தூஹ், பாப் டோர் அல் சையாரா தி கார் மஃப்தூஹ் ஓப்பன், சரியா. பாப் டோர் அல் சையாரா தி கார் மஃப்தூஹ் ஓப்பன். அப்போ தி கார் டோர் இஸ் ஓப்பன், கரெக்டாக வருது. காடி கா தர்வாஸா குல்லாக, கார் கதவு திறந்திருக்கிறது, கரெக்டாக. சரி, கார் கதவு அடைச்சிருக்குன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. தி கார் டோர் இஸ் க்ளோஸ்ட், சரியா. தி கார் டோர் இஸ் க்ளோஸ்ட், அதுக்கு எப்படி சொல்கிறது. காடி கா தர்வாஜா பந்து ஹை, காடி கா தர்வாஸா பந்து ஹை, கார் கதவு அடைத்திருக்கிறது. தி கார் டோர் இஸ் க்ளோஸ்ட். வேறு ஒன்றும் இல்லை. பாபல் சையாரா சேம் நம்மகிட்ட இருக்குது. அந்த மஃப்தூஹுங்க வேடை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக க்ளோஸுக்கு உள்ள வேடை போடுங்க, அதுதான் முக்லக். அப்போ பாபல் சையாரா முக்லக், சரியா. பாபல் சையாரா முக்லக், தி கார் டோர் இஸ் க்ளோஸ்ட், சரியா. தி கார் டோர் இஸ் க்ளோஸ்ட், காடி கா தர்வாஸா பந்து ஹை, கார் கதவு அடைத்திருக்கிறது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு ஆள் வந்து அவர் மொபைலை செல்லை எங்கேயோ வச்சிட்டாரு. மொபைலை எங்கேயோ மறந்து வச்சுட்டு என்ன கேட்குறாருன்னா, பக்கத்தில் நிற்க ஆள்கிட்ட கேட்குறாரு, சரியா. ஒரு காரில் 4-5 பேர் சேர்ந்து போயிருக்காங்க ஒரு இடத்துக்குள்ள. அப்போ வந்து அவர் மொபைல் எப்படியோ எங்கே வச்சாருன்னு ஞாபகம் இல்லை அவருக்கு. அப்போ அவர் பக்கத்தில் இறங்கி அங்கே ஏதோ டீ குடிக்கிற இடத்துல நின்றுட்டு கேட்குறாரு, சரியா, என்னுடைய மொபைல் எங்கே, சரியா, என்னுடைய மொபைல் எங்கே. வேர் இஸ் மை மொபைல், வேர் இஸ் மை மொபைல், என்னுடைய மொபைல் எங்கே, மேரா மொபைல் கஹாं ஹை. இது எப்படி அரபிக்கில் கேட்பார், சரியா. ஒயின் ஜவ்வாலி, ஒயின் ஜவ்வாலி, சரியா. ஒயின் ஜவ்வாலி, ஒயின் வேர் ஜவ்வாலி மை மொபைல், சரியா. ஜவ்வால்னா மொபைல், ஜவ்வாலின்னா மை மொபைல், சரியா. அப்போது ஒயின் ஜவ்வாலின்னு சொன்னால் வேர் இஸ் மை மொபைல், கரெக்டாக வருது. மேரா மொபைல் கஹாं ஹை, என் மொபைல் எங்கே. அதுக்கு ஒரு ஆள் அவர்கிட்ட பதில் சொல்கிறார், என்னென்னா, உன்னுடைய மொபைல் கார் சீட்டில் இருக்குது, உன்னுடைய மொபைல் கார் சீட்டில் இருக்குது, சரியா. என்னென்னா, அந்த ஆள் வந்து கார்லேருந்து இறங்கி டியூடியோ வரும்போது செல்லை எடுக்காமல் மறந்து சீட்லேயே வச்சுட்டு வந்துட்டார், சரியா. அதான் அந்த ஆள் சொல்கிறாரு, உன்னுடைய மொபைல் கார் சீட்டில் இருக்குது. யுவர் மொபைல் இஸ் ஆன் தி கார் சீட், யுவர் மொபைல் இஸ் ஆன் தி கார் சீட்,
உன்னுடைய மொபைல் கார் சீட்டில் இருக்குது. ஆப்கா மொபைல் கார் சீட் மே ஹை, ஆப்கா மொபைல் கார் சீட் மே ஹை. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? ஜவ்வாலிக் அல மக்கத் அல் சையாரா. சரியா? ஜவ்வாலிக் அல மக்கத் அல் சையாரா. ஜவ்வாலிக் யுவர் மொபைல் அல ஆன் மக்கத் கார் சீட், மக்கத் சீட் அல் சையாரா தி கார். சரியா? ஜவ்வாலிக் யுவர் மொபைல் அல ஆன் மக்கத் சீட் அல் சையாரா தி கார். அப்போ சேது யுவர் மொபைல் இஸ் ஆன் தி கார் சீட். ஆப்கா மொபைல் கார் சீட் மே ஹை. உன்னுடைய மொபைல் கார் சீட்டில் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. இப்போ 2 பேர் நிற்கிற இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வர்றாரு, வந்து யார் உன் கூட இருக்கிறது யாருன்னு கேட்குறாரு. சரியா? உன்னுடன் இருப்பவர் யார்? சரியா? உன்னுடன் இருக்கிறது யார் அப்படி கேட்குறாரு. ஏன்னா நம்மளை வந்து அவருக்கு நல்லா தெரியும், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க ஆளை தெரியாது. அப்போ கேட்குறாரு, என்னென்னா உன் கூட இருக்கிறது யார்? ஹுய் சுவித் யூ, துமாரா சாத் கோன் ஹை, இல்லைனா ஆப்கே சாத் கோன் ஹை. துமாரா சாத் கோன் ஹை, ஹுய் சுவித் யூ, உன்னுடன் இருப்பவர் யார்? இதுக்கு என்ன அரபி? மின் மா அக். சரியா? மின் மா அக். ஓகே, மின் ஹூ, மா வித் மா அக்கு வித் யூ. சரியா? இந்த மா அக்குன்னு சொன்னால் வித் யூ, அதான் மானா வித்து அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய இக்கு தான் யூ. அப்போ மா அக்குன்னு சொன்னால் வித் யூ, மின்னா ஹூ. அப்போ சொல்லும்போது ஹுய்ஸ் வித் யூ. சரியா? துமாரா சாத் கோன் ஹே, உன்னுடன் இருப்பவர் யார்? அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, ஹீஸ் மை பிரதர்னு சொல்கிறான். சரியா? ஹீஸ் மை பிரதர் ஹூவா அக்கி. சரியா? ஹுவா அக்கி, ஹீஸ் மை பிரதர். ஹுவா ஹி, அக்கி, அக்குனா பிரதர், அக்கினா மை பிரதர். அப்போ ஹுவா அக்கினா ஹீஸ் மை பிரதர். சரியா? ஹுவா அக்கி. சரியா? சரி, இதே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஹீஸ் மை எல்டர் பிரதர்னு சொல்லணும். அவன் என்னுடைய அண்ணன். ஓ மேரா படா பாய், ஓ மேரா படா பாய், அவன் என்னுடைய அண்ணன். ஹீஸ் மை எல்டர் பிரதர். இது எப்படி அரபில் சொல்கிறது? ஹுவா அக்கி அக்பர். சரியா? ஹுவா அக்கி அக்பர். சரியா? ஹுவா அக்கி அக்பர். ஹுவா அக்கி, ஹீஸ் மை பிரதர். அக்பர் தான் அந்த எல்டர். சரியா? அப்போ சேர்த்து சொன்னால் ஹுவா அக்கி அக்பர்னு சொன்னால் ஹீஸ் மை எல்டர் பிரதர், அவன் என்னுடைய அண்ணன். சரியா? ஓ மேரா படா பாய் ஹே. கரெக்டாக? சரி, அடுத்தால வாங்க. ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம். சரியா? நீ மார்க்கெட்டுக்கு போகணுன்னு சொல்கிறோம். சரியா? நீ மார்க்கெட்டுக்கு போ. சரியா? கோ டு தி மார்க்கெட், மார்க்கெட் ஜாப். கோ டு தி மார்க்கெட், மார்க்கெட் ஜாப், மார்க்கெட்டுக்கு போ. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? தருஹ் இல அல் சோக். சரியா? தருஹ் இல அல் சோக். தருஹ் யூ கோ, இல டு, அல் சோக் தி மார்க்கெட். கரெக்டாக? சோக்னா மார்க்கெட், அல் சோக்னா தி மார்க்கெட். ஓகே, அப்போது தருஹ் இல அல் சோக்னு சொன்னால் கோ டு தி மார்க்கெட். அதான் தருஹ்னு சொன்னால் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல போனால் யூ கோ. கரெக்டாக? தருஹ், அதான் ரூஹ்னா தான் கோ, தருஹ்னா யூ கோ, இல டு, அல் சோக் தி மார்க்கெட். அப்போ சேர்த்தும்போது, ஆனால் சேர்த்து சொல்லும்போது கோ டு தி மார்க்கெட்னு நம்ம சொல்கிறோம். மார்க்கெட் ஜாப், மார்க்கெட்டுக்கு போ. சரியா? இல்லைனா நீ மார்க்கெட்டுக்கு போகணுன்னு சொன்னாலும் மீனிங் கரெக்டாக வரும். யூ கோ டு தி மார்க்கெட்னு சொல்லலாம். சேர்த்தும் மார்க்கெட் ஜாப்னு சொல்லலாம். தப்பு இல்லை. தருஹ் இல அல் சோக். சரியா? ஓகே, இப்போ என்ன அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, ஏன் கூட மார்க்கெட்டுக்கு வான்னு சொல்லணும். அது எப்படி? இப்போ நம்ம சொன்னது என்னென்னா, மார்க்கெட்டுக்கு போ, கோ டு தி மார்க்கெட், மார்க்கெட் ஜாப்னு சொன்னோம். அப்படி தானே? இப்போ நம்ம சொல்கிறது, ஏன் கூட மார்க்கெட் வா, கம் வித் மீ டு தி மார்க்கெட், மேரே சாத் மார்க்கெட் ஆவ், என்னுடன் மார்க்கெட்டுக்கு வா. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? அந்த ஃபஸ்ட்டில் அதான் இல அல் சோக், அதே தான், சேம் தான் வருது, டு தி மார்க்கெட். சரியா? அதுக்கு முன்னால் கம் வித் மீக்கு உள்ள அரபி போடுங்க. அந்த தருகை எடுத்துட்டு கம் வித் மீக்கு அரபிக்கு என்னது? தால் மாயி. தால் கம் மாயி வித் மீ. சரியா? தால் மாயி இல அல் சோக். கரெக்டாக? தால் மாயி இல அல் சோக், கம் வித் மீ டு தி மார்க்கெட், மேரே சாத் மார்க்கெட் ஆவ், ஏன் கூட மார்க்கெட்டுக்கு வா. தால் மாயி இல அல் சோக். கரெக்டாக? ஓகே, சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? மீதி நாளை பார்க்கலாம். ஓகே, ஓகே, பாய்.